பிரைஸ் மக்களே, எப்படி இருக்கிறீங்களோ எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களே. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களை வழி நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்கள். அவரை நம்பும்போது நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களையும் என்னையும் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னையும் எங்கள் பிள்ளைங்களையும் கைவிட மாட்டார். ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 149 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தம்முடைய ஜனனா யார் மக்களே? நீங்கோ, நான், இந்த தேசம், இந்த இந்தியா தேசம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், இந்த தேசத்தில் உள்ள அதிகாரிகள், அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள். அவரெல்லாம் நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிற மக்களே, சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு மிகப்பெரியது மக்களே. அவர் நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி, நம்ம குற்றங்களை எல்லாம் நீக்கி, நம்ம குறைகளை எல்லாம் போக்கி, நம்மளை ரட்சித்து, நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்ம பாவங்களை எல்லாம் கழுவும்போது நம்ம பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும். நம்ம பரிசுத்தம். கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நம்ம சபையில் உள்ள மக்களையும் ஊழியக்காரிகளையும் அவர் வழி நடத்துகிற தெய்வம் மக்கள். அவர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மகா பெரிய மக்களே. இந்த உலகத்தின் எது வேணாலும் வாங்கிடலாம், விலைக்கு ரட்சிப்பை வாங்க முடியாது. விலையேறப்பட்டது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்மளை கழுவி நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி சுத்திகரித்து நம்மளை ரட்சிக்கிறார். அப்போ தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. பாவ மன்னிப்பு உண்டு அவரிடத்துல. பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவரிடத்துல. வெளியேறப்பட்ட ரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறார். அப்பொழுது நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும், கரைகள் எல்லாம் போக்குவார், கண்ணீரை துடைப்பார். தேவ வசனத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரிப்பார் மக்கள். நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை தேடி பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் மக்கள். ஆமென். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.